ஏ டு பி சமையலில் நம்ம பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சாச்சு. இதில் நல்லா கனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வந்து நல்லாவே ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றணும். இப்போ எண்ணெய் தேவைங்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லாவே ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து போடணும். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி நான் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. 2 பட்டை, 3 கிராம்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ நான் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கணும். அதில் இருக்கிற தண்ணி வந்து முழுமையாக ட்ரை ஆகணும். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ஆயிடுச்சு. இன்னுமே நல்லா ப்ரௌன் கலரில் ஆகும். இப்போ நல்லாவே ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து இந்த டைமில் 20 சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். இதுவுமே வந்து நல்லாவே ட்ரை ஆகணும். இப்போ ஒரு கிண்டிடலாம். பார்த்தோம்னா நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன கப்பில் தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டை போட்டுடலாம். இது ஒரு கிளறினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதையும் போட்டுடுறேன். இதில் வந்து நான் கீரில் எதுவுமே பண்ணல, அப்படியே தான் போடுறேன். அதே குண்டால் ஒரு நெய் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். இதெல்லாம் ஒரு கிளறினதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு கைப்பிடி புதினா, 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் அதை ஒட்டுக்காவே போட்டுடலாம். இது வந்து நல்லாவே வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கிருச்சு. அடுத்தது வந்து 1½ டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து போட்டுக்கிறேன். ஒரு இலக்கியாச்சு. அடுத்தது வந்து நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த சிக்கனையும் நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் நம்ம போட்டாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த கப்பில் ஒரு கப் தயிர் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து ஒரு இலக்கிட்டு இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்துருக்குது. இது நல்லா வெந்து வரட்டும். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட எல்லாமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருக்குது. எண்ணெய், கறி எல்லாமே வந்து தனித்தனியாக தெரியுது. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இருந்தாலே போதும். இப்போ வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3மே அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் கறி வந்து எந்த அளவுக்கு வந்து வெந்திருக்குது, நான் போட்ட மசாலாலாம் எப்படி இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு குக்கானாலே போதும். இப்போ வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அதனால் நான் 4 டம்ளர் தண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இது 2 லெமன் எடுத்து நான் இதில் புழிஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு. இன்னும் நல்லாவே கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம். ஆல்ரெடி நான் கழுவி வச்சுருந்தேன், அதனால் இப்போ போட்டுறேன். இது எல்லாமே ஒரு இலக்கிட்டு நம்ம புழிஞ்சு வச்சுருந்த லெமனையும் இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு, புளிப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. நம்ம ஊற்றின தண்ணி, சாப்பாடு எல்லாமே சமமாக அளவுக்கு வந்துருச்சு. இப்போ தம் போட்டுடலாம். நான் தம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், தம் ஓப்பன் பண்ணுறேன். பிரியாணி வந்து நல்லாவே வந்திருக்குது. நான் சொன்ன இதில் அளவில் பண்ணிங்கன்னா பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதே சமயத்தில் குலைவாக இல்லாமல் பதமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.